பிள்ளைங்களை நீங்கள் அடித்து ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வற்புறுத்தி படிக்க வைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். எனக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நீங்கள் இருக்க யாராவது ஒரு ஆள் கணிக்க முடியுமா? எந்திரிச்சு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, எனக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நீங்கள் எந்திரிச்சு சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறான்ப்பா? ஒரு நம்பர் தான். எந்திரிச்சு சொல்லுங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. இல்லை சொல்லுங்க, அது தாண்டி இருக்கு. கரெக்ட். யார் சொல்லுங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 2 பிள்ளைங்க. என் வயசை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த 2 பிள்ளைங்க அதெல்லாம் வளர்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 25 வயசு தான் ஆகுது. ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவா படித்து இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதோட பெரிய ஆசை என்னன்னா, நான் என்னுடைய ஒரு 17 வயசில் எங்கள் அம்மாவை இழந்தேன். அப்போ நான் +2 படிக்கிறேன். +2 முடித்து ரிசல்ட்டை நான் வந்தாச்சு. ஸ்ரீகிருஷ்ணா பாலிடெக்னிக்கில் நான் படித்து வரேன். முடித்தேன். 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஆட்டோமொபைல் எடுத்து முடித்தேன். ஆனால் அந்த சமயம் நல்ல கஷ்டப்பட்டேன். படிப்புக்காக நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டேன். யாரும் எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. அப்போ என்ன பண்ணேன்னா, என்னுடைய காலமேருந்து சாயங்காலம் காலேஜ் போவேன். சாயங்காலம் 6ல் இருந்து நைட்டு 8 மணி இருந்த கோவிலில் போய் என்ன செய்வேன்னா, தூத்து தொடச்சி அந்த மாதிரி போய் பூஜா விஷயம் படித்து ஆன்மீகத்தில் போவேன். இந்த மனிதர்கள் யாரும் நான் தப்பாக சொல்கிறது இல்லை, இந்த விஷயம் அப்படி நினச்சிடாதீங்க. அந்த சமயம் நான் பண்ண அது வேலையாக நினைக்கல, ஒரு சேவையாக நினச்சி. அந்த சேவை தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் மேலே ஏற்றி உங்கள்கிட்ட பேச வைக்குது. அதனால் எல்லாருக்கும் ஒரு குரு இருக்கும். நான் குருவுக்கு பெரிய எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது நிற்காது. குரு இல்லாத வித்தியை குருட்டு வித்தியன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பேச காரணம் அந்த குரு தான். ஏன்னா அந்த சமயம் படிக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, கோவிலுக்கும் போவேன். கோவிலுக்கு போகிற ஆளுக்கு எப்படி படிப்பு வரும் நிறைய பேர் சொன்னாங்க. அதை மைண்டு கோவிலில் தான் இருக்கும், படிப்பு வராது. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் அந்த சமயம் அப்படி. அம்மா இல்லாமல் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் அந்த சமயம் எனக்கு ஹெல்ப் பண்ணது அந்த தெய்வம் தான். இன்னைக்கு நெஞ்சை தட்டி பெருமையாக நானே என்ன சொல்கிறதுக்கு விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். 4 பேருக்கு 4 நல்லது செய்ய ஒரு இடத்துல என்னோட தெய்வம் கொண்டு வச்சிருக்கு. இதுக்கு நான் இங்கே கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எதுவும் நம்ம கொண்டு வரல, எதுவும் மேலே கொண்டு போகிறதும் இல்லை. இருக்கிறது ஏதோ 4-5 வருஷம் தான். வாடகைக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு நம்ம அடுத்த வருஷம் நான் பேசுவேன்னு கூட தெரியாது, அது வேற விஷயம். அதனால இருக்கிறது வரை 4 பேருக்கு நல்லது பண்ணுது. அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு சொல்ல முடியும். நம்ம நல்லது பண்ணோன்னா குறைஞ்செல்லாம் போயிடலாம் மாட்டோம். நம்ம இன்னைக்கு ஒரு விதையை போடுறோன்னா அந்த விதை செடியாக மாறி மரமாக மாறி காயாக காய்ச்சி பழமாக பழுக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறோம், நாளைக்கு நம்ம வயசாக இருப்போம். நம்ம சொல்ல முடியும் மனுஷ விஷயத்தில் எப்போ என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு அந்த பையன்தான் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய ஒரு கலெக்டராக இருக்கலாம். அவன் தான் நம்மளை கை தூக்கி விடுவான். நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்கு? எதையும் எதிர்பார்த்து நீ பண்ண, அதை எதிர்பாராமல் நீ பண்ண, அது கர்மா எதிர்பார்த்து உனக்கு ஒன்று பண்ணும். அப்படி 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடக்கும்.